இன்ஸ்டாவில் மிகவும் பிரபலமானவர் கனி. இவரும் மற்றொரு இன்ஸ்டா பிரபலமுமான மணியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் திடீரென்று அவர்களுக்குள் பிரச்சனை உண்டாக ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவதாக முடிவெடுத்து இருவரும் விவாகரத்தும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் கனி திடீரென்று டான்சர் ஸ்ரீதர் என்பவருடன் இணைந்து ரீல்ஸ்களை வெளியிட ஆரம்பித்தார். இதனால் கனி மீண்டும் காதலில் விழுந்து விட்டாரோ, ஸ்ரீதருடன் அவருக்கு எப்போது கல்யாணம் உள்ளிட்ட கேள்விகள் சோசியல் மீடியாவில் பரபரத்துக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து சமீபத்திய பேட்டியில் கனி பேசும்போது, நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர்தான், ஆனால் அதுவே எனக்கு முதலில் தெரியாமல் இருந்தது. எதர்ச்சியாகத்தான் எங்கள் இருவருக்குமான சந்திப்பு நிகழ்ந்தது. கொஞ்சம் நாட்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பின்னர் தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ரீல்ஸ் போடலாம் என்று முடிவெடுத்தோம். ஆனால் நாங்கள் வெளியிட்ட ரீல்ஸ்களுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ரீல்களை வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதற்கு நெகட்டிவ் கமெண்ட்கள் வரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக 90% நபர்கள் பாசிட்டிவாகத்தான் இதனை பார்த்தார்கள். மீதமுள்ள 10% தான் இதனை நெகட்டிவாக பார்த்தார்கள். அதை பார்க்கும் பொழுது நான் என்னமோ தினமும் ஒரு நபருடன் வீடியோ போடுவது போல இருக்கிறது. அண்மையில் கூட ஒருவர் என்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசினார். நான் அதற்கு மீண்டும் பதிலடி கொடுத்த ஆடியோவானது ட்ரெண்ட் ஆனது. அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அவனே ஒரு தற்கொலையாக இருக்கிறான். அதனால் நாம் அதனை புறந்தள்ளிவிட்டு செல்வது நல்லது என்று சென்று விட்டேன் என்று பேசினார். ஸ்ரீதர் பேசும்போது, எங்களுக்குள் எந்தவிதமான உறவும் இல்லை. இது முழுக்க முழுக்க தொழில் ரீதியானது. அதனால் மக்கள் பர்சனலையும் தொழிலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் என்று பேசினார்.